நம்மளுடைய வகுப்புக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே யூனியன்ல தான் வகுப்பாங்க. அதாவது அப்ப சொன்னாங்க லைன்ஸ் கிளப் அன்னைக்கு யூனியனுடைய சட்டத்திட்டங்களை வகுத்து விடுவதற்கு லைன்ஸ் சங்கங்கள் வந்து உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம சங்கம் லைன்ஸ் சங்கத்துக்கு பெருமைக்குரிய விஷயம், உலக அளவில் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருப்பதற்கும் நம் பகுதியில் இருக்கக்கூடிய சேவை செய்வதற்கும் அது நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நம்ம எல்லாரும் கலந்து கொள்வதற்கும் பெருமைப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, நம் சங்கத்தில் இந்த ஆண்டு அனைத்து உறுப்பினர்களும் கட்டக்கூடிய சந்தா தொகையினை இன்றே வசூல் செய்து தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதற்கு முழு காரணம் வீரமுத்து அவர்களும் வட்டார தலைவர் பிரபாகரன் அவர்களும் தினம் போன எல்லா உறுப்பினர்களும் போட்டு சந்தா தொகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே தூய்மை முதல்வர்களுடைய ஆட்சி மற்றும் உறுப்பினர் தீபாவளி பேரணி நடத்தப்பட்டது, மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டது, பொது மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது, போர் திருவிழா நடத்தப்பட்டது. பாடாளர் லைன் சங்கத்தின் சார்பாக கொண்டாட லைன் அசோக்குமார், லைன் சுந்தரம், லைன் சேட்டு, லைன் கவிச்செல்வன் ஆகியோர்களுக்கு கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து பெரம்பலூர் லைன் சங்கத்திற்கு அறிவித்திருக்கின்ற லைன் சி தர்மராஜ் அவர்களை அவர்களுக்கு கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. பெரம்பலூருக்கு லைன் சங்கத்தில் அறிவித்திருக்கின்ற லைன் மணி ஆசிரியர் லைன் போடு வரவேற்று அவர்களுக்கு கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. என்றாலே இமயம் என்ற வழிக்கு சொந்தக்கார நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJ இமயம் அவர்கள் அரிமா இயக்கத்தில் 35 ஆண்டுகளாக தாம் எடுத்துக்கொண்ட அனைத்து பொருட்களையும் ஏற்றம் தந்தவர். இவர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது 100 உறுப்பினர்களை லைன் செய்வதில் இணைந்து 48 நபர்களுக்கு கட்டணமில்லாத இருதய அறுவை சிகிச்சை செய்து 25 ஜோடிகளுக்கு கூட்டு திருமண விழா நடத்தியும் நமது மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவர் நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்கள். உறுப்பினர்களுக்கு தலைவராகவும் 173 புதிய உறுப்பினர்களை இணைந்து கூட்டு மாவட்டத்தில் முதல் பெற்றவர். மண்டல தலைவராக மிக சிறந்த மண்டல மாவட்டம் நடத்தியவர். இருதய அறுவை சிகிச்சை, உலக சமாதான வரைபட போட்டி, ஆசிரியர் தினம், மாவட்ட கையேடு, சங்க விரிவாக்கம், நூற்றாண்டு விழா கொண்டாட்டம், மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட தலைவர், பார்வைக்கோர் பயணம் என்று தனக்கு அளிக்கப்பட்ட அனைத்து பொருட்களிலும் முதலிடத்தை பெற்றவர். இவரது ஆளுநர் ஆண்டில் கண்காணத்தை ஊக்குவித்தல், நீரிழிவு நோயை தடுக்க விழிப்புணர்வு முகாம்கள், இரத்த தான முகாம்கள், பொது மருத்துவம், இளைஞருக்கு வேலைவாய்ப்பு முகாம், மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள், செயற்கைக்கால் வழங்குதல் போன்ற சேவைகள் இமயம் ஆணையின் உச்சம் தொடும் சேவைகளாக இருக்கின்றன. அறக்கட்டளையை உருவாக்கி அதன் செயலாளராக பொறுப்பேற்று பெரம்பலூரில் சுமார் 2.5 கோடி மதிப்பீட்டில் விக்டரி மஹால் என்ற பிரமாண்டமான கட்டடத்தை உருவாக்கி வருபவர். மூச்சிப்பவர்கள் எல்லாம் மனிதர்கள், முயற்சி இருப்பவர்கள் மனிதர்கள் என்ற கோட்பாட்டை கொண்டவர். இவர் கூட்டு மாவட்ட ரியோ சேர்மன், இசாம் அளவில் உறுப்பினர் பயிற்சியில் முதலிடம் பெற்றவர். கூட்டு மாவட்ட அளவில் 7 விருதுகளை பெற்றவர். அதிக சங்கங்களுக்கு பன்னாட்டு விருது பெற்று அதாவது அவார்ட் தந்துள்ளார். மேலும் 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெரம்பலூர் நகராட்சி முன்னாள் தலைவரும் ஆசிரியருமான திரு முகுந்தன் திருமதி பிரேமா அவர்களுக்கு அன்பு மகனாகவும் செல்ல செழிப்பான மகனாகவும் பிறந்தவராவார். பள்ளிப்படிப்பை பெரம்பலூரிலும், மேல்நிலைப் படிப்பை அன்னமங்கலத்திலும், பட்டப்படிப்பை திருச்சி
இந்த அவைக்கு சிறப்பாக அறிமுகப்படுத்திய இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் லைன் நடராஜன் அவர்கள் என்னை பற்றிய அனைத்து குறிப்புகளும் சொன்னதெல்லாம் உண்மை. அதில் ஒரே ஒரு விஷயம், தொடக்கத்தில் சொன்ன ஒரு விஷயம் மட்டும், நான் லைன்ஸ் இயக்கத்தில் இணைந்து 35 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் 30 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை லைன்ஸ் இயக்கத்தில் இணைத்தவர் இன்று முதல் வரிசையில் உட்கார்ந்து பேசுகிறவர்கள் பொருளாளராக இருந்த பெரம்பலூர் என்னை இந்த இயக்கத்திற்கு அழைத்து வந்தவர்கள். இந்த அற்புதமான பாடாளூர் லைன் சங்கம், நான் சொன்னது போல பெரம்பலூர் லைன் சங்கத்திலே நானும் தர்மராஜன் அவர்களும் இருக்கும் பொழுது திருஞான சம்பந்தம் அவர்களும் பெரம்பலூர் லைன் சங்கத்திலே உறுப்பினர்களாக இருந்து ஒன்றாக பணியாற்றினோம். அந்த காலகட்டத்திலே பாடாளூர் பெரம்பலூரை விட சற்று சிறிய ஊராக இருந்தாலும் ஒரு வளரக்கூடிய ஊராக இருந்ததை நாங்கள் அறிந்து இந்த ஊரிலே ஒரு லைன்ஸ் இயக்கம் தோற்றுவிக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகள் வழங்கப்பட வேண்டும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு பல்வேறு இளைஞர்களுக்கு தலைமை பண்புகளை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 27 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது லைன் திருஞான சம்பந்தம் அவர்களுடைய தலைமையிலே பாடாளூர் லைன் சங்கம் உருவாக்கப்பட்டது. இன்றைய தினம் 27வது தலைவர் பணியேற்கிறார்கள். மிக அற்புதமாக இந்த 26 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இந்த பாடாளூர் லைன் சங்கத்தை ஒவ்வொரு தலைவர்களும் மிக சிறப்பாக அதை வழிநடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய லைன் வீரமுத்து அவர்கள், லைன் ஜெயபிரகாசன் அவர்கள், லைன் அருண் அவர்கள், லைன் நடராஜன் அவர்கள், லைன் ஞானசேகர் அவர்கள், லைன் வேல்முருகன் அவர்கள், லைன் மணி மன்னன் அவர்கள், லைன் மாரிமுத்து அவர்கள், லைன் பிபிஎஸ் பிரபாகரன் அவர்கள், ஆர்கேஎஸ் ரமேஷ் அவர்கள் மற்றும் ஒரு வட்டார தலைவரான பிரபாகரன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் இன்றைய தினம் நம்மோடு மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நம்முடைய முன்னாள் தலைவர்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் மற்றும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வாசித்த முன்னாள் தலைவர் லைன் சங்கம் இன்றைய தினம் மிக சிறப்பாக 59 உறுப்பினர்களை கொண்டு இன்றைய தினம் மேலும் ஒரு 10 புதிய உறுப்பினர்களை இணைத்து இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி இந்த பகுதியை மேம்படுத்தக்கூடிய அனைத்து வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பதிவு செய்யக்கூடிய நண்பர்களே. அதே போலதான் நம்மோடு இல்லை என்றாலும் கூட இந்த சங்கத்தினுடைய முக்கிய ஆணிவேர்களாக திகழ்ந்தவர்கள் தான் இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் லைன் மதியழகன் அவர்கள், லைன் குணச்சந்திரன் அவர்கள், லைன் ஆனந்தன் அவர்கள், லைன் யோகராஜ் அவர்கள், லைன் சுரேஷ்குமார் அவர்கள். அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் இந்த சங்கம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்ததில் எந்தவித ஐயமும் இல்லை. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அவர்களை நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன் நண்பர்களே. அந்த வகையிலே இந்த ஆண்டு கடந்த 25-26ஆம் ஆண்டு மிகச் சிறப்பாக இந்த சங்கத்தினை தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்திய லைன் ரங்கராஜ் அவர்களுக்கும் அவரோடு சிறப்பாக பணியாற்றிய செயலாளர் கார்த்திக் அவர்களுக்கும் இன்றைய தினம் செயலருக்கு பொருளாளராக இருந்து வாசித்திருக்க லைன் ரவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது அனைவரின் கரவொலியின் மூலமாக அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம் நண்பர்களே. அதே போலதான் இன்றைய தினம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய லைன் ஆர்கேஎஸ்
இந்த சங்கத்தினுடைய சாசன தலைவர் திருஞான சம்பந்தம் அவர்கள் இதே அரங்கிலே அவருடைய மண்டல சந்திப்பை வெகு சிறப்பாக நடத்தி இந்த சங்கத்திற்கு மெருகூட்டியவர்கள். இந்த ஆண்டு இந்த 3 பேரையும் விஞ்சக்கூடிய அளவிலே வேல்முருகன் அவர்கள் மண்டல தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 3 பேரை விட மிக சிறப்பாக நடத்தக்கூடிய அளவிலே அவர்கள் மிக திறமை வாய்ந்தவர்கள். அதனுடைய தொடக்கமே இன்றைய தினம் அவருக்கு உட்பட்ட அனைத்து வட்டார தலைவர்களையும் வரவழைத்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு அவருக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களோடு எந்த அளவுக்கு அவர் நட்பு பாராட்டுகிறார் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது நண்பர்களே. அந்த வகையிலே பாடாளர் வயல் சங்கத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் நாம் அவர்களை பாராட்டிக் கொண்டே இருக்கலாம். இன்றைய தினம் கூட அவர்கள் எல்லோரும் ஒரே ஒற்றுமையாக ஒரு சீருடையோடு இன்று வரையில் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகான ஒரு சீருடை பாருங்க. அப்படி அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை. நம்முடைய சங்கத்தினுடைய பணியியல் விழாவிற்கு நாம் அனைவரும் ஒரே சீருடையோடு கலந்து கொண்டு நம்முடைய சங்கத்திற்கு பெருமை சேர்க்க முடியும் என்ற வகையிலே மிக சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அவையை. அவர்களுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக திகழக்கூடியவர்கள் அந்த சங்கத்தை தோற்றுவித்தவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் தலைவராக வரக்கூடியவர்கள். அவருடைய அந்த செயல்பாடுகள் மூலமாக தான் அந்த சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும். அதன் அடிப்படையிலே எப்படி இந்த சங்கத்தை தோற்றுவித்தவர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு வியாபாரி அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் ஒரு பூ வியாபாரி. அந்த பூ வியாபாரி அவருடைய மகன் சொல்றான் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா நான் இந்த தொழிலை நான் முழுமையாக கற்றுக்கிட்டேன். இனி நான் தனியாக இந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த வியாபாரி சொல்கிறார், மகனே உனக்கு ஒரு சோதனை நாளைக்கு வைக்கிறேன். அந்த சோதனைகளை நீ வெற்றி பெற்றால் நிச்சயமாக நீ தனியாக பூ வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவருடைய கடையில் இருக்கக்கூடிய கிடங்குக்கு அழைத்து செல்கிறார். அங்கு மலை போல மலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மலை போல இருக்கக்கூடிய மலர்களிலே ஒரு 10 தும்பைப்பூ எந்த சைஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன கலர்ல இருக்கிறதோ உங்களுக்கு தெரியும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தும்பைப்பூ மிகச் சிறியதாக இருக்கும். இதுல இந்த பூ குவியல்ல 10 தும்பைப்பூக்கள் இருக்கின்றன. அந்த 10 தும்பைப்பூக்களில் நீ எவ்வளவு சீக்கிரம் அந்த பூக்களை கண்டுபிடிக்கிறாயோ அதை விட நான் சற்று நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் நீ வெற்றி பெற்றவனாக கருதுவாய். ஒருவேளை நான் அதை விட குறைவாக எடுத்துக்கொண்டால் நான் வெற்றி பெற்றவனாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட அடுத்த நாள் அந்த பூ குவியலுக்கு கூட்டிட்டு போன உடனே அந்த பையன் என்ன செய்யறான், அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை பகுதியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு. அது உடனே எனக்கு ஞாபகம் அந்த மலை போல இருக்கக்கூடிய பூக்களை 16 ஒரு 8 பிரிவுகளாக முதல்ல பிரிக்கிறான். அந்த 8 பிரிவுகளை பிரித்ததுக்கு அப்புறம் 16 பிரிக்கிறான். 16 32 பிரிக்கிறான். 32 64 பிரிச்சிடும். 64 குவியல்கள் இருக்கு. அந்த 64 குவியல்கள்ல அந்த தும்பைப்பூவை தேடி அவன் எடுக்கிறான். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 1 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் அந்த தும்பைப்பூக்களை ஒரு 8 தும்பைப்பூக்கள் கிடைத்து விட்டன. இன்னும் 2. அவனும் தேடி 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 ஒரு வழியாக அதை கண்டுபிடிக்கும் பொழுது 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உடனே அவருடைய தந்தை சொல்றான், நான் இந்த 10 தும்பைப்பூக்களையும் கண்டுபிடித்து விட்டேன், 2 மணி நேரத்துக்குள்ளார கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா ஏற்கனவே நம்முடைய போட்டியினுடைய நிபந்தனையின்படி இந்த பூக்களை எல்லாம் நீ கலைத்து விடு, அதில் அந்த துன்ப பூக்களையும் நீ அதிலே போட்டு கலந்து விடு அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல இப்பொழுது அந்த தந்தை பிரிக்கிறார். அதில் அதே போல அவனை போலவே மாவட்டத்தினுடைய இந்த மண்டலத்தினுடைய லைன் கவுண்டர், அதாவது எல்சிஐக்கு மிகச்சிறந்த ஒரு
செயல்பட வருகிறக்கூடிய நம்முடைய நண்பருக்கு நமது கரவொலியின் மூலமாக வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்து முடிக்க உங்களுடைய பணி இன்றைய தினம் அடக்குநர்கள் வரவில்லை என்றாலும் கூட அடக்குநரும் ஒடுக்குனரும் இணைந்து இந்த சங்கம் இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே நீங்கள் வருகின்றிருக்க வேண்டும். நீங்களும் அவரும் நம்முடைய சங்கத்தினுடைய உடமையான இந்த பேனர், தலைவர் அணிந்திருக்கக்கூடிய காலர், வருகை பதிவேடு, கேங்கன் டேவல் இவற்றை உங்களுடைய பொறுப்பிலே, உங்கள் இருவருடைய பொறுப்பிலே நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக நீங்கள் வருகை தந்து அதனுடைய இடங்களிலே பொருத்தப்பட வேண்டும். மேடையிலே விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் வரக்கூடிய நாட்காலிகள் சரியாக போடப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கப்பட வேண்டும். மேடையிலே அன்றைய இந்த கூட்டத்திற்கான பதாகை பின்பக்கமாக பொருத்தி இருப்பதை சரிபார்க்க வேண்டும். நம்முடைய விருந்தினர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகளை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும். வருகை பதிவேட்டினை நம்முடைய நம்முடைய சங்கத்தை நல்ல ஒரு தரமான ஒரு சங்கமாக வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையது. ஒரு சங்கம் தரமான சங்கம் என்று எப்பொழுது அழைக்கப்படும் என்றால் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் முறையாக தங்களுடைய கால அவகாசத்திற்குள், சங்கம் விதித்திருக்கக்கூடிய கால அவகாசத்திற்குள் சந்தாவை செலுத்தி இருக்க வேண்டும். உறுப்பினர்கள் அனைவரும் குறித்த நேரத்திற்கு நம்முடைய விழா ஆரம்பிப்பதற்கு முன்பாக வருகை இருந்திருக்க வேண்டும். அனைவரும் இப்பொழுது எப்படி சீருடையோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அதே போல ஒரு சீருடையோடு வந்து வருகை இருந்து நம்முடைய கூட்டத்தை அலங்கரிக்க வேண்டும். இதையெல்லாம் சிறப்பாக நீங்கள் வழிநடத்தினால் நமது சங்க கூட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும், மிகவும் தரமானதாக இருக்கும். அதை செய்தால் நீங்கள் வலுதையை வைத்து உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். லைன் சார், லைன் ஏ முத்தமிழ்ச்செல்வன், என்சிஏடைய ஒருங்கிணைப்பாளர். ரெண்டு பேருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் ஒரு பொறுப்பு தான். என்சிஏஎஃப் அப்படிங்கிறது லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம லைன்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு தெரியாது. நம்முடைய பன்னாட்டு லைன் சங்கங்களின் அறக்கட்டளை அப்படிங்கிறது தான் அதனுடைய தமிழாக்கம். அந்த பன்னாட்டு லைன் சங்கங்களுடைய அறக்கட்டளையினுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஒரு $10, அமெரிக்கன் டாலர் $10, இன்றைய தினம் ஒரு $90 மதிப்பு இருக்கும். ஒரு $10 $90, நம்முடைய ஒரு டாலருடைய மதிப்பு $90. அப்போ $10 அப்படிங்கும் பொழுது $900. இந்த $900 அவர்களுடைய பேரில் நம்முடைய எல்சிஐக்கு செலுத்தலாம். ஒவ்வொரு ஆண்டும் $10 கொடுக்கலாம் அல்லது $100 கொடுக்கலாம். இது லைன்ஸ். எல்சிஐஎஃப்க்கு எம்ஜேஎஃப் அல்லது பிஎம்ஜேஎஃப்க்கு ஒருவர் $1000 கொடுக்கணும். $1000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $9000 வரும். இந்த பணமெல்லாம் எதற்காக நம்ம அந்த எல்சிஐஎஃப்க்கு கொடுக்க வேண்டும், பன்னாட்டு லைன்ஸ் அண்ட் அறக்கட்டளைக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் அப்படின்னா வயநாட்டிலே நடைபெற்ற மழையினுடைய நிலச்சரிவு, பூகம்பம் இது போன்ற இடர்பாடுகள் நடக்கும் பொழுது
ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் $10 வந்து நம்ம வாங்கியிருக்கோம். 59 பேர் இருக்கோம். இப்போ வந்து ஒரு 10 பேர் சேர போகிறோம். 69 பேர், 69 $700 அதுக்காக தான் நீங்கள் வந்து $1000 ஒரு என்ஜிஎஃப் கொடுத்தீங்கன்னா பேர் எக்ஸலன்ஸ் அவார்டுக்கு தகுதி பெற்றுள்ளோம். நம்முடைய சங்கம் திருநாவுக்கரசு அவருடைய தலைமையில் பன்னாட்டு பெரியவர்களுடைய விருது தான் பேர் எக்ஸலன்ஸ் அவார்டு. அந்த விருதை பெறுவதற்கு நீங்கள் 2 பேரும் தலைவர் அவர்களுக்கு உதவியாக இருப்பீங்களா? இன்றைய தினம் நைட் சாருக்கு திருநாவுக்கரசு வாங்கி ஒரு $20,000 கொடுத்துடலாமா? உறுதி எடுத்துக்கொண்டு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்முடைய ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் சர்வீஸ் டீம் உலக அளவிலான சேவை திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் நம்ம சொல்றோம். வந்திருக்கிறவங்க தான் ஏதோ ஒரு லேடி ஆட்டுக்குட்டியை கையில் வச்சிருக்காங்க, இது என்ன இந்த படத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு விருந்தினர்களுக்கு புரியாம இருக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியை கையில் வச்சிருக்கிறவங்க தான் இந்த ஆண்டினுடைய மாவட்ட ஆளுநர். எங்களை எல்லாம் தலைமை ஏற்று ஒரு பெண்மணி தான் வழி நடத்துகிறார்கள். இந்த ஓராண்டு அவர்கள் தான் வழி நடத்துவார்கள். அவர்களுடைய சிறப்பு திட்டம் என்னன்னா, அந்த கை வச்சிருக்காங்க பாருங்க ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு சங்கமும் ஒரு பெண்மணிக்கு அந்த ஊர் அந்த பாடாலூருக்குன்னா அந்த பாடாலூரிலேயோ அல்லது பாடாலூருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு ஆதரவற்ற பெண், அந்த பெண்ணுங்க கூப்பிட்டு நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை அவருக்கு வழங்க வேண்டும். அதுதான் அந்த ஆளுநருடைய தலையாய சேவை திட்டம். எதுக்கு அதை வழங்கணும் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் கிராமத்துல இருந்து இருக்கிறவங்க தான் நாம எல்லாருமே. அந்த ஒரு பெண் ஆட்டுக்குட்டி 24 மாதங்கள்ல 3 முறை குட்டி போடும் வளர்ந்து. நான் சொல்லுவது அப்ப அந்த 24 மாதத்துக்குள் பெறக்கூடிய ஒரு குட்டியை அடுத்த ஆண்டு திருநாவுக்கரசு தலைவராக பொறுப்பு முடிந்து அடுத்த தலைவர் வரும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை அந்த பெண்மணி வந்து பரிசாக நம்முடைய சங்கத்திற்கு வழங்குவார்கள். அன்றைய தினம் இன்னொரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து, அதே போல ஒரு ஆதரவற்ற பெண்மணியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அவருக்கு வழங்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்து பல ஆண்டுகளாக உருவாக்கி அடுத்த ஆண்டு வரக்கூடிய தலைவர்கிட்ட இன்னொரு பெண் ஆட்டுக்குட்டியை ஒப்படைக்க வேண்டும். அது போல அவங்க வந்து தொடர்ந்து இன்னொரு பெண்மணிக்கு வழங்குவார்கள். இதுதான் அந்த பெண்மணி மாவட்ட ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியுடைய தலையாய திட்டம். அதனால தான் அதை வந்து அந்த திட்டத்தை அறிவிக்கும் வகையிலே தான் பேனர்ல வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு எதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு பெண் குடிச்சிட்டு இருக்காங்க, ஏசுநாதர் தானே குடிச்சிட்டு இருப்பாரு, நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பேர் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கணும் அப்படின்னா நம்முடைய உலக அளவிலான பன்னாட்டு லைட் சங்கம் 5 தயார் திட்டங்கள் வச்சிருக்கு. பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள், பசிப்பினி போக்கக்கூடிய திட்டங்கள், இளைஞர்களுக்கு மேம்பாடு அடையக்கூடிய திட்டங்கள், இப்படி 5 தலையாய திட்டங்கள். அதாவது குழந்தைகளுடைய புற்றுநோயை கண்டறிந்து அவர்களுக்கு புற்றுநோயை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள், பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து உதவக்கூடிய திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய திட்டங்கள், இப்படி 7 திட்டங்கள் இருக்கு. அதில் 5 முக்கியமானவை. அந்த 5ல் 4 வந்து கண்டிப்பா செய்யணும். அந்த 4ல் 3 வந்து என்னன்னா பார்வைக்கு முக்கியத்துவம் கூடிய திட்டங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய மரங்களை வளர்க்கக்கூடிய திட்டங்கள், இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அவர்களை தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய திட்டங்கள், வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் உருவாக்கி அதை வந்து நம்முடைய லைன்ஸ் போர்ட்டல்ல பதிவு செய்யணும். அதையும் பதிவு செய்ய வைக்க வேண்டியது, அந்த திட்டங்களை நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் செஞ்சிடலாமா? கண்டிப்பா வலதுகை உயர்த்தி உறுதியெடுத்திருங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்முடைய ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்கக்கூடிய லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்முடைய பாடாளூர் லைன் சங்கம் பணியேற்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணியேற்பு விழாவினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நண்பர் வந்து நம்முடைய சகோதரர் அதை படமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே திருநாவுக்கரசு அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றவுடன் இங்கே முன்னே இருக்கக்கூடிய சேவை திட்டங்களை எல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். புதிய உறுப்பினர்களை 10 பேரை இணைக்க இருக்கிறார்கள். இதையெல்லாம்
இன்ஸ்டாகிராம்ல இருக்கா, இது எல்லாத்துலேயும் நீங்கள் பதிவு செய்யணும். அதை நான் பார்க்க நிச்சயமாக. இன்றைக்கு நைட்டு நீங்கள் போய் அவர்கிட்ட படத்தை வாட்ஸ்அப்பில் வாங்கி இன்றைய தினமே அந்த வலைதளங்கள்லாம் பதிவு செய்யணும். அதே நேரத்தில் தலைவரோ செயலாளருக்கு இந்த படங்களை கொடுத்து நம்முடைய போர்ட்டலையும் லைன்ஸ் போர்ட்டலையும் பதிவு செய்ய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுதான் மக்கள் தொடர்பாளர்களுடைய வேலை. இதன் மூலமாக தான் இந்த ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பார்த்துட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வேறு மாநிலங்களில் வேறு நாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் பாடாளூரில் இப்படி ஒரு லைன் சங்கம் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள், நம்மால் என்ற ஒரு உதவி நாமும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சேவைகளுக்கு நிதி வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர்களும் எப்படி நீங்க ஒரு 10 புதிய உறுப்பினர்கள் இணைகிறார்களோ அதே போல வரும் காலங்களில் மேலும் அதிக உறுப்பினர்கள் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு இருக்குன்னு அவங்கள்ட்ட சிறப்பாக செஞ்சுட்டாங்களா? வலதுரை உயர்த்தி உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சி வீரமுத்து அவர்கள். சரி, 10 பேர் தான் மேடையை நம்ம மேலே உட்காரும் பொழுது 10 பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணன் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாகவே சொல்லிட்டார், 11 பேர் இன்னும் ஒரு புது உறுப்பினர் நான் இங்கே உட்காந்துருக்கும் போது சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அவர் ஒரு தகுதியானவர் அப்படிங்கிறது பல விஷயங்களை நம்ம சொல்லி இது பண்ணோம். இந்த சங்கத்தில் ஏற்கனவே இந்த பாடாளர் ஊராட்சி மன்றத்தில் 4 பேரோ 5 பேரோ 4 பேர் ஊராட்சி தலைவராக இருக்காரு. நம்ம சங்கம் இருக்கிறது 2 3 அதுக்கு முன்னாடி 3 பேர். அதான் போன முறை 4 பேர்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். 3 பேர் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் இந்த பாடாளூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார்கள். அதில் வீரமுத்தண்ணனும் தலைவராக இருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், பெரம்பலூர் லைன் சங்கத்தில் உறுப்பினராக நான் தர்மரன் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுடைய பெரம்பலூர் லைன் சங்கத்தினுடைய செயலாளராக பணியாற்றியவர் மணிசுந்தரம் இங்கே திருச்சியிலிருந்து பெரம்பலூர் வரப்ப ஒரு விபத்தில் பாடாளூர்லேயே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அந்த இடத்துல சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. உடனே எங்களுக்கெல்லாம் தகவலை தெரியப்படுத்தி அந்த காவல் நிலையத்தில் இரவு முழுவதும் ஒரு 12-2 மணி வரைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு போலீஸோட லெட்டர் வாங்கி தரணும். இரவோடு இரவாக வாங்கி தந்து இரவோடு இரவாக நாங்கள் அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு காலையில் விடியறதுக்குள்ளாரே நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். அந்த அளவுக்கு இரவுக்குள்ள எங்களுக்காக அன்றைய தினம் கண்விழித்து எங்களோடு ஒத்துழைத்து மிகச்சிறப்பாக அந்த விஷயத்தில் மட்டுமல்ல, அவர் தலைவராக இருக்கும் பொழுது பல சேவைகளை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் இந்த ஆண்டு உறுப்பினர் வளர்ச்சி தலைவராக இருக்கிறார்கள். நிச்சயமாக பேர் எக்ஸலன்ஸ் அவார்டு பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சங்கத்தினுடைய தற்போதைய உறுப்பினர்கள் 59 பேர் அப்படின்னா அதில் 10% உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னா 6 பேரை சேர்த்தா போதும், பேர் எக்ஸலன்ஸ் அவார்டுக்கு தகுதியானவர் ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் 11 பேரை சேர்த்துருக்கீங்க. அதனால இந்த 59 11 கிட்டத்தட்ட 70 பேர் இருக்கீங்க. அந்த 70 பேரை இந்த ஆண்டு யாரும் ஒருவரையும் நீக்கக்கூடாது. நீக்கினா அந்த பேர் எக்ஸலன்ஸ் அவார்டுக்கு தகுதி இல்லாமல் போயிடும். அதை நீக்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்களுடைய. சிறப்பாக செஞ்சிடலாங்களா? வலதுகளை உயர்த்தி உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். விஎஸ்டி சுதாகர் அவர்கள், லைன் ஆர்கேஎஸ் ரமேஷ் அவர்கள், லைன் மாரிமுத்து அவர்கள், லைன் மணிவண்ணன் அவர்கள், லைன் பிபிஎஸ் பிரபாகரன் அவர்கள், லைன் சி இளையராஜா அவர்கள். சரி, இந்த இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நான் சொன்னது போல முன்னாள் தலைவர்கள் தான். இந்த முன்னாள் தலைவர்கள் இந்த சங்கம் தோன்றியதிலிருந்து தோன்றும் பொழுது அதில் சங்கத்தில் இணைந்தவர்களுக்கு சாசன உறுப்பினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி தெரியும், சாசன தலைவர் சொல்லுவோம். அன்றைய தினம் உறுப்பினர்களை இணைந்தவர்களை சாசன உறுப்பினர்கள் சொல்லுவோம். அந்த வகையில் இன்றைய தினம் சாசன உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருஞான சம்பந்தமும் லைன் ஜெயபிரகாஷ் அவர்களும்
அதே போல் நம்முடைய சேவை திட்ட ஒருங்கிணைப்பாளர் இந்த பகுதியில் நாம் பன்னாட்டு லைன்ஸ் சங்கங்களுடைய சேவைகள்லாம் நான் செய்கிறேன்னு ஒப்புதல் அளிச்சுட்டு போயிருக்காரு. பிஆர்ஓ மக்கள் தொடர்பு அலுவலர் இந்த செய்திகளை எல்லாம் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு. இவர்கள் எல்லாரும் அந்த வேலையை சிறப்பாக செய்கிறார்களா, அதற்குரிய உற்சாகத்தை நீங்கள் அவர்களுக்கு வழங்குவது உங்களுடைய அனைவருடைய வேலை. அதோடு மட்டுமல்லாமல் தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கு எந்த சேவை திட்டங்களை எந்த பகுதி மக்களுக்கு வழங்கினால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது, புதிய உறுப்பினர்களாக இணைவதற்குரிய நண்பர்களுக்கு நாம் சங்கத்தினுடைய சந்தா தொகையை செலுத்தக்கூடிய அளவிலே அவர்களுக்கு தகுதி உள்ளவர்களா, அவர்கள் மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றவர்களா, இதையெல்லாம் ஆராய்ந்து நம்முடைய நிர்வாகிகளுக்கு, தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுடையது. அதை சிறப்பாக செய்யலாங்களா? அனைவரும் வலதுகையை உயர்த்தி உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்முடைய இணை செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு சகோதரர் சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரவணன் அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அதை நீங்க கவனமாக கேட்டு உண்மையாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க இன்னைக்கு இணை செயலாளர்னா அடுத்த ஆண்டு நீங்க செயலாளராக வர போறீங்க. அப்ப செயலாளர்களுடைய வேலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஆண்டினுடைய செயலாளரோடு இணைந்து நீங்க பணியாற்றி நீங்க வரக்கூடிய காலத்துல மிகச்சிறந்த ஒரு செயலாளர் அப்படிங்கிற விருது பெறணும் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் அடுத்த ஆண்டு அவரை விட சிறப்பாக செயல்பட வேண்டும். செய்யலாங்களா? வலதுகையை உயர்த்தி உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து நம்முடைய சங்கத்தினுடைய வருங்கால தலைவர்களான முதல் துணைத் தலைவர் இவர்கள் 2 பேரும் தான் அடுத்தடுத்த தலைவர்களாக வர போறாங்க. மிக சிறப்பாக இந்த ஆண்டு திருநாவுக்கரசு சிறப்பாக செயல்பட போறாங்க. அது உங்களுடைய ஒத்துழைப்பாளர் தான், அது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த தலைவரோட நீங்க இணைந்து இந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்யக்கூடிய சேவை திட்டங்களை எல்லாம் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டு நீங்களும் ஒரே திட்டம் மட்டும் பண்றது மட்டும்தான் ஒரு கூட்டத்தை எவ்வாறு கையாளுகிறார், அந்த சேவை திட்டத்திற்கு எவ்வாறு நிதி திரட்டுகிறார், அந்த சேவை திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துகிறார், இதையெல்லாம் நம்முடைய மக்களுக்கு, பாடாளூர் பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு எவ்வளவு தெரிவிக்கிறார், அதை பறைசாற்றுகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் தலைவராக வரக்கூடிய காலங்களிலே திருநாவுக்கரசு அவர்களை விட, திருஞான சம்பந்தம் அவர்களை விட மிகச் சிறந்த ஒரு தலைவர்களாக இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் திகழ வேண்டும். செய்யலாங்களா? வலதுகையை உயர்த்தி உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்முடைய பாடாளூர் இளைஞர் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு பொருளாளராக அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். நம்முடைய பேர் எக்ஸலன்ஸ் அவார்டு பெறுவதற்கு உறுப்பினர் வளர்ச்சி தலைவர் அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க. என்சிஐஎஃப் சொன்னவங்க ஒரு என்ஜிஎஃப் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நம்முடைய சங்கம் பேர் எக்ஸலன்ஸ் அவார்டு பெறணும் அப்படின்னா நாம இன்டர்நேஷனலும் மாவட்டமும், அதாவது பன்னாட்டு லைன் சங்கமும் நம்முடைய இணையக்கூடிய உறுப்பினர்களையும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சரி சந்தாவை வசூல் செய்து அதை நம்முடைய சங்கத்துடைய வங்கி கணக்கு இருக்குங்களா, அந்த வங்கி கணக்கிலே செலுத்தி இந்த வங்கி கணக்கின் மூலமாக பன்னாட்டிற்கும் நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய மாவட்ட அமைச்சரவை பணியேற்ற விழா இந்த மாத கடைசி நாள் நடைபெற இருக்கிறது. அந்த கடைசி நாளுக்கு முன்பாக நம்முடைய மாவட்ட அமைச்சரவைக்கு செலுத்த வேண்டிய சந்தா தொகையையும் பன்னாட்டுக்கு செலுத்த வேண்டிய சந்தா தொகையும் செலுத்தினால் பாராட்டுகளை சந்தா முழுவதும் வசூல் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக பொருளாளருக்கு வாழ்த்துக்கள்.
நீங்கள் வசூல் செய்த அந்த பணத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய நமது இயக்குநர் கூட்டத்திலையும் பொதுக்குழு கூட்டத்திலையும் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். செஞ்சிடலாங்களா? அதே போல நம்முடைய மாவட்ட அமைச்சரவை பொருளாளருக்கும் நம்முடைய மின்னஞ்சல் வழியாக அதை சமர்ப்பிக்க வேண்டும். செஞ்சிடலாங்களா? வாழ்த்துக்கள். உங்களுடைய பொறுப்பை ஏற்கும் மூலமாக நீங்களும் வெல்வதற்கு ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு சகோதரர் பிரகாசம் அவர்களுக்கு நமது அனைவரின் கரவொலிகளும் பலத்த கரவொலிகள். ஏன்னா செயலாளர் பொறுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சங்கம் பாடாளூர் லைன் சங்கம் என்னென்ன செய்யுது அப்படிங்கிறதுக்கு இவர் தான் காரணமாக இருக்க போறார். தலைவருக்கு இணையாக பணியாற்றக்கூடியவர் செயலாளர். என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து நம்முடைய லைன்ஸ் போர்ட்டலில் பதிவு செய்யணும். 27ஆம் ஆண்டினுடைய தலைவரும் 2025-26-27ஆம் ஆண்டினுடைய தலைவருமான பெருமைமிகு லைன் திருநாவுக்கரசு அவர்களை அவருடைய துணைவியாரோடு இணைந்து மேடையில் போடு அழைக்கின்றனர். குழந்தைகளுக்கு நம்ம கரவொலியின் மூலமாக முதல்ல வாழ்த்துக்கள் பதிவு செய்யணும். ஒரு தலைவராக ஒரு அமைப்பிற்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நண்பர் தன்னுடைய குடும்பம் கூட வருகை தந்திருக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அமைப்பின் மேல் அவருடைய பற்றுதல் இருக்கும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவிற்கு நம்முடைய பாடாளூர் லைன் சங்கத்தின் மேல ஒரு அளப்பரிய ஒரு அன்பையும் பற்றுதலையும் கொண்டவர். இந்த ஆண்டு மிக சிறப்பாக செயலாற்றி நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்திலேயே ஒரு மிகச் சிறந்த சங்கம் அப்படின்னு பெயர் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கு. அந்த 200க்கும் மேற்பட்ட சங்கங்கள்ல 6 வருவாய் மாவட்டங்கள்ல 200 லைன் சங்கங்கள் மேல இருக்கு. அந்த 200 லைன் சங்கங்களையும் பாடாளூர் லைன் சங்கம் தான் முதன்மையான சங்கம் அப்படின்னு வந்து பெயர் பெற்று தரக்கூடிய அளவில் திருநாவுக்கரசு அவர்கள் செயல்பட இருக்கிறார்கள். எப்படி செயல்பட முடியும்? அவருக்கு துணையாக நம்முடைய சாசன தலைவர் மட்டுமல்ல, இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக பொறுப்பேற்றுக் கொண்ட உறுப்பினர் வளர்ச்சி தலைவர், LCIF ஒருங்கிணைப்பாளர், லைன்ஸ் ஏர் ஒருங்கிணைப்பாளர், GST ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய PRO, பொருளாளர் எல்லா உறுப்பினர்களையும் சந்தா வசூல் பண்ணிட்டாரு. செயலாளர் என்னுடைய பங்கு இன்னைய தினமே வந்து எல்லாத்தையும் நம்முடைய லைன்ஸ் போர்ட்டல்லையும் நம்முடைய ஸ்மார்ட் லைன்லையும் பதிவு செய்யணும் உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப தலைவருக்கு என்ன வேலை? இவங்கெல்லாம் அந்த சொல்லிட்டு போன உறுதியை அவர்கள் எல்லோரும் செய்வதற்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்தார்களா என்று உற்று கவனித்து அவர்களை தினந்தோறும் காலையிலே ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி ஒரு தொலைபேசியின் வாயிலாக அலைபேசியின் வாயிலாக அவர்களை அழைத்து இன்று ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பணிக்கான நேரத்தை ஒதுக்கி அதை செய்யணும், ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்தால் போதும் உங்களுடைய வேலை தானாக நடக்கும். அவர்கள் சொல்லிட்டு போன அனைத்து விஷயங்களும் நீங்க அவர்களோடு தொடர்பு கொண்டு தூண்டிக்கொண்டே இருக்கணும். எப்படின்னா வேலுமுருகன் அவர்கள் எப்படி அவர் அழைச்சதுனால எப்படி 4 வட்டார தலைவர்களும் வந்துட்டாங்களோ அதே போல நீங்க ஒவ்வொரு நாளும் அவர்களோட தொடர்புல இருந்தீங்கன்னா நிச்சயமாக செயலாளரும் சரி, பொருளாளரும் சரி, மற்ற நிர்வாகிகளும் அவர்களுடைய வேலையை செவ்வனே நிச்சயமாக செய்வார்கள். அதே போல நான் சொன்னது போல நம்முடைய சங்கம் நம்முடைய உறுப்பினர்கள்ல 10% உறுப்பினர்கள் வந்து என்ன செய்யணும்னா லைன்ஸ் லேர்னிங் சென்டர் இருக்கு நம்ம வெப்சைட்ல, லைன்ஸ் லேர்னிங் சென்டர். அதுல உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் பில்வர்க்கு ஏற்றி போவாங்க. அன்பு சகோதரிக்கு திருநாவுக்கரசு அவர்கள் வந்து இப்போ என்னன்னு உறுதி சொல்லிட்டு போனது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த உறுதிமொழியை எல்லாம் நிறைவேற்றும் வண்ணம் நீங்க அவரை வந்து காலை பொழுது
நீங்க உறுதி சொன்னீங்க இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதி சொன்னது அதை அறிந்து கொண்டு அவர் செய்யல அப்படின்னா அவர்களை நாளைக்காவது முடிங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும். செஞ்சிடலாங்களா? நீங்களும் உறுதி சொல்லுங்க. சொல்லிடுறேன். பார்த்து நீயும் சொல்லு. சொல்லுவியா? நீ வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த தலைவரை பாடாளூர் லைன்ஸ் சங்கம் இந்த ஆண்டு பெற்றிருக்கிறது. அந்த ஒரு அற்புதமான தலைவர் வந்து பொறுப்பேற்பதற்கு முன்பாக பொருளாளருடைய காலரை இன்றைய பொருளாளருக்கு அணிவித்து மகிழ்வுபடி கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர் அவர்கள் செயலாளருக்குரிய காலரை அணிவித்து மகிழ்வுபடி கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர் அவர்கள். தலைவர் ஆர்கேஎஸ் ரமேஷ் அவர்கள் திருநாவுக்கரசு அவர்களுக்கு தான் அணிந்திருக்கக்கூடிய காலரை அவருக்கு அணிவித்து மகிழ்வுபடி அன்புடன் வேண்டியுள்ளேன். அதே போன்று நம்முடைய பன்னாட்டு பேரியக்கத்தினுடைய அடையாள சின்னம் மற்றும் அன்பு சின்னமான நம்முடைய மண்டலத்தினுடைய அவை இணை பொருளாளர் மேஜர் கவுண்டர் நம் ஜெயராஜா அவர்கள், பாரதி ராஜா அவை இணை செயலாளர், வட்டார தலைவர் பிரபாகரன், மண்டல தலைவர் வேல்முருகன் மற்றும் அனைவரும் இணைந்து அவருக்கு இந்த அடையாள சின்னத்தை வழங்குவதிலே பெருமிதம் கொள்கிறோம். மற்றும் வழிகாட்டுதலின்படி பாடாளூர் லைன்ஸ் சங்கத்தினுடைய புதிய நிர்வாகிகளை முறைப்படி பதவியில் அமர்த்தினேன் என்கின்ற ஒரு அற்புதமான சொல்லோடு இந்த வாய்ப்புக்கு எனக்கு வழங்கிய பாடாளூர் லைன்ஸ் சங்கத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் கொள்கிறேன். தலைவராக என்னை பணியில் அமர்த்திய முன்னாள் மாவட்ட ஆளுநர் இமயவர்மன் அவர்களுக்கும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடாளூர் லைன்ஸ் சங்கத்தின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு பாடாளூர் லைன்ஸ் சங்கத்தின் அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடாளூர் சங்கத்தின் இணைந்த புதிய உறுப்பினரை இணைத்த ரவி அவர்களுக்கும் முன்னாள் முன்னிலை வகிக்கும் லைன் எம்ஜிஆர் விஞ்ஞாசம்பந்தம் அவர்களுக்கும் வாழ்த்தினை வழங்கவுள்ள பன்னாட்டு லைன் சங்கத்தின் லைன் டி வேல்முருகன் அவர்களுக்கும் லைன் ஜெயராஜ் அவர்களுக்கும் மாவட்ட இணை செயலாளர் லைன் பாரதி ராஜா அவர்களுக்கும் மாவட்ட இணை பொருளாளர் லைன் பி மணி அவர்களுக்கும் வட்டார தலைவர் லைன் பிரபாகரன் அவர்களுக்கும் இன்று நம் சங்கத்தின் புதிய உறுப்பினர்களை இணைப்பதற்கு ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் லைன் வீரமுத்து அவர்களுக்கும் மற்றும் பாடாளூர் லைன் நண்பர்களுக்கும் மற்றும் மற்ற சங்கத்திலிருந்து வருகை புரிந்துள்ள லைன் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உறவினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு சேவை திட்டமாக இரத்த தான முகாம், மாட்டுக்குட்டி தானம், ஏழை எளியவர்களுக்கு சேலை வழங்குதல், தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி வழங்குதல், மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், பள்ளியில் குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா கொண்டாடுதல், பொங்கல் விழா கொண்டாடுதல், சுற்றுலா செல்லுதல் முதலியவை பாடாளூர் லைன் சங்கத்தின் உறுப்பினர்களின் ஆதரவோடு செயல்படுத்த உள்ளோம். நிறைவாக எங்கள் அனைவரின் பணியேற்றுள்ளார்களுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. லைன் சங்கத்துடைய தலைவர் லைன் சங்கத்திலிருந்து வருகின்றிருக்கிறார். ராஜேஷ் பெரம்பலூர் சங்கத்திலிருந்து வருகின்றிருக்கிறார். ராஜேஷ் ரமணாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு கொண்டாடி இருக்கப்படுகிறது. செட்டிக்குளம் லைன் சங்கத்திலிருந்து வருகின்றிருக்கிற சங்கத்துடைய தலைவர் சந்திர கிளாசிக் டெய்லர் பாடவர்களை பாடல் லைன் சங்க
நண்பர்கள்லாம் நமக்கு முன்பாக மேடையிலே காட்சியளிக்கிறார்கள். அவர்களை வரவேற்கும் விதமாக அனைவரும் கரவொலியின் மூலமாக அவர்களை வரவேற்போம். நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வீரமுத்து அவர்களை பற்றி சொன்னாலும் கூட யார் அந்த பெயருக்குரியவர்கள், யார் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத அவர்களாகவே அவர்களுடைய பெயரையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் சுருக்கமாக ஒவ்வொருவரும் அறிமுகப்படுத்திக் கொள்ளும்படி அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். என்னோட பேர் ராஜபுரம். நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாம் பண்ணியிருக்கேன். உத்தரப்பிரதேசத்தில் ஷாப் வச்சு நடந்துருக்கிறேன். நான் எங்களோட பல அமைப்பில் வெளியில் இருந்தாலும் முதல் முறையாக எங்களோட சொந்த வீடாக எங்கள் குடும்பத்தில் என்ன இருக்கிற பெருமாள். நன்றி. ஸ்ரீகுளப்பூர் இளங்கோவன். உரம் பூச்சி மருந்து வியாபாரம், மக்காச்சோளம், பருத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பெயர் ஆர் கண்ணதாசன். திருவள்ளுவர் பூர்த்தியை சேர்ந்தவர்கள். பாடாளூரில் ஸ்ரீ அம்மன் படிப்பில் அந்த அம்மன் டிராவல்ஸ் என்ற நிறுவனத்தில் நடத்துகிறேன். என்னை இந்த லயன்ஸ் கிளப்பில் ஏற்றுக்கொண்ட அண்ணன் வீரமுத்து அவர்களுக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற உறுப்பினர்கள், மற்ற லயன்ஸ் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவருக்கு இந்த ஆட்சியில் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு இல்லாமல் மனிதநேய மாணவர் வீரமுத்தன் அவர்கள் போன வருடமே நினைத்துள்ளார். போன வருடம் நான் எனக்கு கீழுள்ள ஒரு 10 பேர் இணைப்பால் உயர்ந்தவர்கள் ரவி போன்றவர்களை ஆரம்பித்து 10 பேர்த்தை ஆரம்பித்து கருத்தை அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். அது இன்னும் ஒரு 2 வாரங்களில் அண்ணன் வீரமுத்து தலைமையிலும் ஆசிரியர் பெரியார் சம்பந்தம் அவர்கள் தலைமையிலும் அதை சிறப்பாக பண்ணுவதாக உள்ளேன். மிக சிறப்பாக இந்த நிறுவனத்தில் சேர்ந்து பணிபுரிகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தரணி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக 2006 to 2011 பணியாற்றினேன். இப்பொழுது 2019 2025 வரையிலும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக பணியாற்றினேன். நான் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றும் போது ஜனாதிபதி விருது பெற்றவன். அந்த வகையிலே நான் பொதுநல தொண்டாக இதுவரையிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். மேலும் என்னோட ஈர்ப்பு சக்தியாக அண்ணன் திருஞான சம்பந்தம், அண்ணன் வீரமுத்து அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கென இந்த லயன்ஸ் கிளப்பிலே இணைந்து பணியாற்ற என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த நல்ல சேவைகளை தொடர வேண்டும் என்று சேர்ந்து பணியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சத்யசீலன். பாலாஜி ப்ளூ மட்டர்ஸ் திருப்பதி பிள்ளையார் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறோம். என் மகாமூர்த்தி முன்னாள் எம்பிஎஃப் பதவி இருக்குது. நானும் பொதுத் தொண்டுகள் நிறையா செய்து கொண்டிருக்கிறேன். அதே வரை துப்புரவு பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் திருமணியை எடுத்து கொடுத்திருக்கிறேன். அரிசிகள் வழங்கியிருக்கிறேன். அது 2003 2006 ஊராட்சி மன்ற தலைவர் காணப்பணியாளர்கள் இருந்திருக்கேன். அதே மாதிரி கொரோனா போது நிறைய இடத்துக்கு அன்னதானம் வழங்கியிருக்கேன். நிறையா தொண்டுகள் வந்து கவர்னர் லயன்ஸ் கிளப்லையும் நிறையா தொண்டுகள் செஞ்சுருக்கிறேன். அதனால் அங்கே மனசுல ஒதுங்கி வந்திருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நிறைய என்னுடைய ஒத்துழைப்பு நிறையா இருக்கும் என்ற திருவண்ணாமலத்துக்கு ஆதரவாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். டி கணேசன். பிகேஎஸ் லேப் டிரான்ஸ்போர்ட் லாரிக்கு தொழில் பண்ணியிருக்கிறேன். நன்றி. நான் செல்வகுமார் ஸ்ரீரங்கன். நான் மகாலட்சுமி பாத்திரக்கடை பர்னிச்சர் ஸ்டோரின் உரிமையாளர். எனக்கு இணைப்பை இணைத்துக் கொண்டதற்கு மிக பெருமையாக அடைகிறேன். லைன் கே செல்வகுமார் சொல்வதை ரொம்ப பெருமையாக அடைகிறேன். இந்த சங்கத்தில் என்னை சேர்த்துக் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை கடமைப்பட்டுள்ளேன். மேலும் மேலும் சிறந்த சேவையை செய்ய கடமை காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றி. அனைத்து புதிய உறுப்பினர்களாக இணையக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய பெயர் மட்டுமல்லாது தாங்கள் செய்யக்கூடிய தொழில், அவர்களுடைய பின்புலத்தை பற்றி அவர்களாகவே தங்களுடைய சுய அறிமுகத்தின் மூலம் நமக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள்.
ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கு நாம் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். அதே போல அறக்கட்டளை ஒருத்தர் வைத்திருக்கிறார். அந்த அறக்கட்டளையின் மூலமாக இந்த பகுதிக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மகாமூர்த்தி அவர்கள் சொன்னது போல இந்த ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் அவர் அன்னதானம், இந்த வழியில போறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் அவர் வழங்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் நான் அதை பார்த்துருக்கேன். அதுபோல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறார்கள். அந்த தொழிலுக்கு நாம் எவ்விதமாக அந்த வணிகத்தை அவர்களுக்கு செய்வதற்கு உதவி செய்ய முடியும் என்பதை தெரிந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த புதிய உறுப்பினர்களுக்கு நீங்கள் எல்லோரும் நீங்கள் செய்கின்ற தொழிலை மேம்படுத்திக் கொள்வதற்காக நம்மால் இயன்ற அளவு சேவையாற்றிட முடியும் என்கின்ற நோக்கத்திற்காக வந்திருக்கலாம். நீங்கள் வந்திருப்பது எந்த நோக்கமாக இருந்தாலும் சரி, இந்த 4 நோக்கங்களும் நீங்கள் இங்கே உறுப்பினர்களாக இணைந்தவுடன் எல்லோருமே உங்களுக்கு கைகூடும். நிச்சயமாக மிகச்சிறந்த தலைவர்களாக எப்படி ஒரு முன்னாள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஜனாதிபதி விருது பெற்றாரோ அதே போல நீங்களும் மிகச்சிறந்த விருதுகளை பெறக்கூடிய தலைவர்களாக நிச்சயமாக எதிர்காலத்திலே வளம் வருவீர்கள். அதற்குரிய தகுதியை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் பாடாளூர் லைன் சங்கத்திலே இன்றைய தினம் உறுப்பினர்களாக இணைகிறீர்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் லைன் சங்க உறுப்பினர்கள் என்கின்ற முறையிலே இந்த ஊர் பொதுமக்கள் என்கின்ற வகையிலே மீண்டும் எங்களது கரவொலியின் மூலமாக உங்களை வரவேற்பதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். நீங்கள் லைன்ஸ் இயக்கத்திலே இணைவதற்கு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்களுடைய வலது வேகத்தை இவ்வாறு உயர்த்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். வரிசையாக சொல்லிட்டு போயிடும். அவங்க பெயரை சொல்லுங்க. நான் பாடாளூர் லைன் சங்கத்திலே உறுப்பினராக இணைவதற்கு சம்மதித்து பன்னாட்டு லைன் சங்கங்களின் குறிக்கோள்கள் மற்றும் நன்னெறி விதிகளை மதித்து நடப்பேன் எனவும், இந்த சங்கம் நடத்தும் கூட்டங்களில் தவறாது கலந்து கொள்வேன் எனவும், இந்த சங்கம் நிர்ணயிக்கும் ஆண்டு சந்தாவினை முறையாக குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் செலுத்துவேன் எனவும், இந்த சங்கம் எனக்கு தரும் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயலாற்றுவேன் எனவும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், லைன்ஸ் தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் உறுதியளிக்கிறேன். நன்றி நண்பர்களே. இன்றிலிருந்து நீங்கள் 210 நாடுகளுக்கு மேலாக பரவியுள்ள மிகப்பெரிய ஒரு பேரியக்கத்தினுடைய அங்கத்தினர்களாக கருதப்படுவீர்கள். இன்று நீங்கள் லைன்ஸ் இயக்கத்திலே இணைந்ததற்கு அடையாளமாக லைன்ஸுடைய இலச்சினையை மண்டல தலைவர் மற்றும் வட்டார தலைவர்கள், மண்டல அவை இணை பொருளாளர் மற்றும் சாசன தலைவர் அனைவரும் அந்த இலச்சினையை உங்களுக்கு வழங்கி சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இங்கே வருகை இருக்கக்கூடிய தர்மர் அவர்கள், தமிழ்மாறன் அவர்கள், வர்ணிகுமார் அவர்கள் மற்றும் ரவீந்திரன் அவர்கள் அனைவரும் புதிய உறுப்பினர்களுக்கு இலச்சினை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். புதிய நிர்வாகிகள், அதாவது திருநாவுக்கரசு அவருடைய தலைமையிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். திருநாவுக்கரசு அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய செயலாளர், தலைவர், செயலாளர், பொருளாளர் மூவரும் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சங்கத்திற்கு அவர்களை வரவேற்று மகிழும்படி என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த புதிய உறுப்பினர்களோடு இணைந்து ஒரு படம் எடுத்து, மண்டல தலைவர், வட்டார தலைவரோடு இணைந்து படம் எடுத்து அதை நம்முடைய ஸ்மார்ட் லைனிலும் லைன்ஸ் போர்ட்டலிலும் பதிவேற்றம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புதிய நிர்வாகிகள் நம்முடைய புதிய உறுப்பினர்களோடு படம் எடுத்துக் கொள்ளும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்.
புதிய உறுப்பினர் எஸ் பாண்டியன், லைன் எஸ் கே பால்ராஜ், லைன் ஆர் கணேசன், லைன் டி சின்னதுரை, லைன் ஆர் வரதராஜ், லைன் எஸ் அறிவழகன், லைன் கே பெரியசாமி, லைன் எம் அஜித்குமார். சுந்தரம் போட்டோ எடுக்க சீக்கிரம். ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தி மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMKF லைன் அண்ணன் இமயவரன் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து அறிமுக நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த ஆண்டை மிக சிறப்பாக பல சேவை திட்டங்களை செய்து நிறைவு செய்த தலைவர் செல்ல பொருள் அவர்களுக்கு நான் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு புதுசாக அவங்க அடையாளத்து வச்சிருக்கிறாங்க. எண்ணற்ற சேவைகள் இருக்கு. இன்னைக்கு முதல் நாள் பணியேற்பு விழா அன்னைக்கு காலையில் அம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஸ்கூலோட இணைஞ்சு ரத்த தான முகாம் சிறப்பாக செமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு வெற்றி கூட்டணி கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வருஷம் மிக சிறப்பாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தலைவர் செயலர் பொருள் 3 ஒற்றுமை கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு முதல் நாள் பிளட் கேம்ப் எடுத்திருக்காங்க. 40 யூனிட் மொத்தம் தானமாக இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இந்த ஆண்டோட தலைவர்கள் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 40 யூனிட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அருமை இயக்கத்தில் சின்ன வயசுல இருந்து முதியோர்கள் வர எண்ணற்ற சேவைகளை செய்யறதுக்கு தான் நம்ம சங்கம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்கூலை சூஸ் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கழிப்பறை கட்டலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ரத்த சோகை கண்டுபிடிக்கிற முகாம் நடத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிற ஒரு சிறப்பு முகாம் போடலாம். அண்ணன் எம்ஏஆர் சொன்ன மாதிரி கண் பரிசோதனை முகாம் செஞ்சு அவங்களுக்கு இலவசமாக கண்ணாடி டொனேட் பண்ணலாம். அடுத்து முதியோர் இல்லத்தில் போயிட்டு நிறைய சாப்பாடு கொடுக்கலாம். நடக்க முடியாதவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்கலாம். அவங்கள முடியாதவங்களுக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க. வயசான காலத்தில் அவங்கள பொறுப்பாக ஒரு வேன் வச்சு ஒரு பஸ் வச்சு ஒரு 20 பேர் 30 பேர் சூஸ் பண்ணி அவங்களை எங்கேயாச்சும் டூர் கூட்டு போகலாம். எண்ணற்ற சேவைகள் நிறைய இருக்கு. எல்லா சேவையுமே நாங்கள் மிக சிறப்பாக செய்யணும். அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத மனதார வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ. அடுத்து மண்டலம் 7 மாவட்ட அவை இணை பொருளாளர் MJF பி மணி. மங்களகரமான இனிய இரவு பொழுதில் அற்புதமான இனிய இரவு வணக்கம். பாராளூர் லைன் சங்கம் ஒரு பாரம்பரிய மிக அற்புதமான சங்கம் அப்படிங்கிறது இந்த சூழல் அத்தனை பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதற்கு நமது அற்புதமான தலைமை பொறுப்பேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் இந்த பாடாளர் சங்கத்தின் முதுகெலும்பாக தூணாக இருக்கும் நமது சாசன தலைவர் அண்ணன் திருஞான சம்பந்தம் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் புதிய
பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்தி மிக அற்புதமான சிறப்புரை வழங்கிய நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் ஆடலுக்கு மிக சுறுசுறுப்பாக திறமையாக செயல்படுத்தும் நமது மாவட்ட தலைவர் மற்றும் வட்டார தலைவர் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மேடைகளில் அமர்ந்திருக்கும் நமது சங்க உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து சங்கங்களில் வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உலகளுக்கும் இந்த இனிய பொழுதில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மிக அற்புதமாக பதவியேற்பில் ஏற்புரை வழங்கி நமது இந்த ஆண்டின் தலைவர் அவரோடு இணைந்து பயணிக்கும் செயலாளர், பொருளாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவும் நம்ம ஆளுநருடைய திட்டங்கள் அனைத்தையும் திறம்பட செய்வார்கள் என்று நமது துணை சம்பந்தம் தலைவர் சாசன தலைவர்கள் உறுதியாக முன்னாள் தலைவர்களின் உறுதியோடு மிக சிறப்பாக செயல்பட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வாழ்த்துகிறோம். மண்டலம் 7 வட்டார தலைவர் லைன் 6 பிரபாகர் அவர்களை கூட அழைக்கின்றோம். 27ஆம் ஆண்டில் மற்ற மேடைகளுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடாளூர் லயன்ஸ் கிளப்பில் என்னை வட்டார தலைவராக தேர்ந்தெடுத்த என்னுடைய பாடாளூர் சங்கத்தின் உறுப்பினர்களும் உறுப்பினர் வளர்ச்சி தலைவரும் எங்கள் ஆசான் என்னுடைய சாசன தலைவருமான திருஞான சம்பந்தம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்க வேண்டும். இந்த சேவை திட்டங்கள் எல்லாம் செய்வதற்காக நம்ம உறுப்பினர் வளர்ச்சி தலைவர் ஒரே யூனிஃபார்மாக இருக்க வேண்டும். நமது பெரிதினம் பெரிதில் மாவட்ட ஆளுநரின் கனவு திட்டமான நாட்டுக்குட்டி திட்டமாக உறுப்பினர் வளர்ச்சி தலைவர் எஸ் தேவமுத்து அவர்கள் 15 சேவை திட்டத்துக்காக வழங்கியுள்ளார்கள். திருஞான சம்பந்தம் அவர்கள் 10,000 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். லைன் டி ஜெயபிரகாஷ் அவர்கள் 10,000 இந்த ஆட்டுக்குட்டியை வளர்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சேவை திட்டமாக பாடாளூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற பாடாளூரைச் சேர்ந்த நித்யராஜா மகள் நிரஞ்சனி என்ற மாணவிக்கு பாடாளூர் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் நிதியுதவி வழங்கப்படுகிறது. லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் நிதியுதவி அளிக்கப்படுகிறது. 3வது மதிப்பெண் பெற்ற பாடாளூரைச் சேர்ந்த சிக்கன் மகள் சி ஜீவிதா என்ற மாணவியை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது.
லைக் பண்ணுங்கள். முகில் பார்த்திபன் யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஆல் நோட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வருங்க.